ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி நல்ல கிறிஸ்பியாக, வெளியே நல்ல கிறிஸ்பியாக, உள்ள நல்ல சாஃப்டாக ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸி, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எனக்கு உனக்குன்னு போட்டி போட்டு சாப்பிடுவாங்க, அந்தளவு சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இதை இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு பேன் வந்து ஸ்டவ்வில் வச்சுருக்கிறேன். இதில் 2 கப் அளவு வந்து தண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். நான் வந்து 250 ml கப்பில் 2 கப் அளவு வந்து தண்ணி சேர்த்துருக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவு வந்து வத்தல் பொடி, சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணியோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓரளவு ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம், தண்ணி வந்து கொதிக்கிறது வரையும். இப்போ நமக்கு தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஃப்ளேம் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அரிசி மாவு, 1 கப் அளவு வந்து அரிசி மாவு எடுத்துருக்கிறேன். கடையில் வாங்கின இடியாப்ப மாவு தான். ஃப்ளேமை கண்டிப்பாக சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு கரெக்டான மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 2 கப் தண்ணிக்கு 1 கப் அளவு வந்து அரிசி மாவு ரொம்பவே கரெக்டாக இருக்கும். நல்லா வந்து கைவிடாமல் கட்டி எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப டைம் எடுக்காது, சீக்கிரமாகவே இந்த மாதிரி நல்லா திக்காகி வந்துடும். இந்த மாதிரி பேன்லேருந்து விட்டு வரவும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பவுலுக்கு வந்து மாற்றி எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல சூடாக இருக்குது. இது வந்து ஓரளவு இந்த மாதிரி கை பொறுக்க சூடு வரட்டும். இந்த மாதிரி கை பொறுக்கிற சூடு வந்ததும் நம்ம இதில் வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஓரளவு பெரிய சைஸில் ஒரு வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். அடுத்ததாக இது கூடவே வந்து உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். ஓரளவு பெரிய உருளைக்கிழங்குல ஒன்று வந்து வேக வச்சு தோலை உரித்து மேஷ் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். இந்த மெஷர்மெண்ட் எல்லாமே ரொம்பவே கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நமக்கு பர்ஃபெக்டாக வரும். அடுத்ததாக இதில் வந்து ஒரு பச்சை மிளகாய் ஒன்று இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு வந்து ஜீரகம், கூடவே கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை சின்னதாக லைட்டாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வந்து கொத்தமல்லி இலை இருந்தால் கூட நீங்கள் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு வந்து பெப்பர் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் காரம் எல்லாமே உங்களோட டேஸ்ட்டுக்கு தக்கன கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ஒன்றோட ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பால் மாதிரி நம்ம இதை வந்து உருட்டி எடுத்துக்கலாம். நான் வந்து அந்த பவுல் வந்து சின்னதாக இருக்கிறனால இந்த பவுலுக்கு வந்து மாற்றி எடுத்துருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு பால் மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நான் வந்து ஒரு சப்பாத்தி கல் ஒன்று எடுத்துருக்கிறேன். நீங்கள் சப்பாத்திக்கு பலகை இருந்ததுன்னா அது கூட எடுத்து அதில் கொஞ்சம் ஆயில் நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம பால் மாதிரி உருட்டி வச்சுருக்கோம்ல, அதை வந்து எடுத்து வச்சுக்கலாம். நம்ம தேய்க்கிற அந்த கட்டையிலையுமே நீங்கள் வந்து கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க, அப்போ தான் நமக்கு ஒட்டாமல் வரும். இப்போ இது வந்து ஓரளவு நம்ம ரொம்ப நைஸாக வந்து ஸ்ப்ரெட் பண்ண வேண்டாம், ஓரளவு இந்த திக்னஸ்க்கு வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். கையை வச்சு கூட நீங்கள் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு வந்து நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு வந்து கத்தியில் ஒட்டும், அதனால் கத்தியில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி ஷேப்புக்கு வந்து கட் பண்ணி எடுக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த மாதிரி ஷேப்புக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதுலேருந்து ஒவ்வொரு பீஸ் வந்து எடுத்து நம்ம ஃப்ரை பண்ண வேண்டியதான். நம்ம வந்து இதை எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஆயில் அப்ளை பண்ணி தான் வச்சுருக்கிறோம், அதனால் நமக்கு வந்து பீஸ் எடுக்கிறதுக்குமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறமா அந்த ஓரங்களை வந்து ஒருக்கா கையை வச்சு நல்லா வந்து ஒரு ஷேப் வந்து ப்ரெஸ் பண்ணி ஒரு ஷேப் வந்து கொண்டு வந்துக்கோங்க. நம்ம சேனல்லே நிறைய வெரைட்டியான ஸ்நாக்ஸ் ஸ்வீட் ரெசிபீஸ்லாம் இருக்குது. அதோட பிளேலிஸ்ட் லிங்க் வந்து எண்ட் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இதை தான் நான் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பேனில் வந்து சூடாக ஆயில் எடுத்துருக்கிறேன். அதில் நம்ம வந்து பேனோட சைஸ்க்கு தக்கன நீங்கள் 2-3 கூட சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ளேம் பார்த்திங்கன்னா ரொம்ப லோ ஃப்ளேம்லலாம் வைக்கணும்னு வேண்டாம், ஓரளவு மீடியம் டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம இதில் சேர்த்துருக்கிற அரிசி மாவு, உருளைக்கிழங்கு எல்லாமே ஏற்கனவே நம்ம குக் பண்ணி தான் வச்சுருக்கிறோம். அதனால் ஓரளவு ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வந்து பீஸை ஆட் பண்ண உடனே நீங்கள் வந்து திரிச்சு போடக்கூடாது, கரண்டி வச்சு கிண்டக்கூடாது. அப்படி பண்ணும்போது சீக்கிரமாகவே நமக்கு வந்து பிரிஞ்சு வந்துடும். அதனால் ஓரளவு நல்லா வெந்ததுக்கப்புறமா, ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்பூன் வச்சு மெதுவாக திருப்பி போடுங்க. நல்லா வெந்துட்டுனா நமக்கு பிரிஞ்சு வராது. அதனால் ஃபஸ்ட்டு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா தான் நம்ம வந்து ஸ்பூன் உள்ளே போடணும். நல்ல எல்லா பக்கமும் திரிச்சு மறித்து போட்டு எல்லா பக்கமும் நல்ல ஒரு கோல்டன் கலருக்கு நல்ல கிறிஸ்பி ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து இதை வந்து எடுத்துடலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவு வெளியே கிறிஸ்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்பவே சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சாஸோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும். இல்லைனா தேங்காய் சட்னியோடு சேர்த்து சாப்பிட்றதுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி ஸ்நாக்ஸாக மட்டும் இல்லை, பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நம்ம சாப்பிட்லாம். அந்தளவு சூப்பராக இருக்கும், நல்ல ஹெல்த்தியும் கூட. நம்ம இதே போலவே நம்ம எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம்.
இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா டக்குன்னு ஈஸியாக ஒரு 10 மினிட்ஸ்லேயே ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். நம்ம இப்போ எல்லாத்தையுமே வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஒரு சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஆனால் பிரேக்ஃபாஸ்ட் ரொம்பவே பர்ஃபெக்டாக சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்தளவு வெளியே கிறிஸ்பியாக இருக்குன்னு. உள்ளே கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.